இன்னைக்கு காரிய வெற்றிக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன் பாருங்களேன். இவர் என்கிட்ட சொன்னது, ஜாதகம் பார்க்க வந்தப்ப சொன்னது, வாழ்க்கையில வெற்றின்னு ஒன்று நான் பார்த்ததே இல்லைம்மா. நான் ஒரு பொண்ணை விரும்பினேன், அந்த பொண்ணு கூட கல்யாணம் நடக்கலை. ஆசையாக ஒரு கார் வாங்கினேன், அது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஆசைப்பட்ட வேலையில் நான் சேரலை. நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கல. வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே தோல்வி தான். வெற்றின்னு ஒன்று நான் பார்த்ததே இல்லை அப்படின்னார். நீங்கள் கூட ஒரு காரியத்தை நாங்கள் செய்யணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அதில் தடங்கள் வருது, தோல்வி வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, இந்த மாதிரி இருந்ததுன்னா காரிய வெற்றிக்கு நான் ஏற்கனவே வேற பதிவுகளில் நிறைய ஸ்லோகங்கள்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்போதுமே நமக்கு ஒரு விஷயம் நல்லதாக நடக்கணும் அப்படின்னா இறைவன் கிட்ட தான் சரணாகதி அடைஞ்சு கோவிலுக்கு போகணும், பாசுரம் சொல்லணும், பதிகம் சொல்லணுமே தவிர ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இந்த பொருள் எனக்கு அதை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாதுன்றத தெளிவாக என்னோட பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு காரிய வெற்றி வேணும் அப்படின்னா லலிதா சகஸ்ர நாமத்தில் வரக்கூடிய ஒரு திருநாமத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். காரிய காரண நிர்முக்தா. இந்த திருநாமத்துக்கு என்ன அர்த்தம்னா, அம்பாள் காரணங்களுக்கும் விளைவுகளுக்கும் அப்பாற்பட்டவள், அவளுக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது என்பதுதான் இந்த திருநாமத்தினுடைய அர்த்தம். ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஒரு காரியம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதனுடைய விளைவு அப்படின்றது தோல்வியா இல்லாம வெற்றியா இருக்கணும். அதுக்காக தானே நம்ம எல்லாருமே பாடுபட்டு இருக்கோம். யாராவது தோல்வி வேணும்னு ஒரு காரியத்தை செய்வோமா? கிடையாது. நம்ம செய்யக்கூடிய காரியத்தின் காரணம் அப்படின்றது அது வெற்றியை நோக்கியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி நாம் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைப்பதற்கு, காரிய வெற்றி கிடைப்பதற்கு காரணம் விளைவு இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக அம்பாள் இருக்கிறாள் என்று சொல்கிற இந்த திருநாமத்தை சொல்லி வழிபாடு செய்கிற போது காரிய காரண நிர்முக்தா இந்த நாமத்தை சொல்லி அம்பிகையை துதிக்கும் போது, வழிபாடு செய்யும் போது காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. யாருக்கு தேவையோ அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க கோவில்களுக்கு போகும்போது கூட அம்பாள் சந்நிதி முன்னாடி நிற்போம் இல்லையா? அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் சொல்வீங்க இல்லையா? நம்ம எதுக்கு கோவிலுக்கு போறோம்? நமக்கு என்ன தேவையோ அதை கடவுள்கிட்ட சொல்லி இதை நிறைவேற்றி கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு தான் கோவிலுக்கே போறோம் இல்லையா? நீங்க அம்பாள் சந்நிதி முன்னாடி நிற்கும் போது காரிய காரண நிர்முக்தா, காரிய காரண நிர்முக்தா என்று சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. இதே போல ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.